ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கூறப்பட்டிருப்பத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தீமை செய்கிறவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலது கண்ணத்துல அறைபவருக்கு உங்க மறு கண்ணத்தையும் நீங்க திருப்பி காட்டுங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்காடி உங்க வஸ்திரத்தை எடுத்துக்க விரும்பினா உங்க மேலுடையையும் அவர் எடுத்துக்க விட்டுருங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாகன்னு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செஞ்சா நீங்க உங்க பரலோக தந்தையின் பிள்ளையா இருப்பீங்க. பரலோக தந்தை விரும்புறதும் அதுதான். ஆஹா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரசங்கம் நான் கேட்டதே இல்லை. நான் யோவான் ஸ்நானன் பேசி கேட்டிருக்கேன். இவர் அவரை விட பெரியவரோ? குருடர் செவிடர் எல்லாம் சுகப்படுத்துறாரே. இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதோ அவரோட சீஷர் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, உங்கள் போதகரை குறித்து நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு என்ன தெரியணும்? அவர் யாரு? எங்கிருந்து வராரு? அவர் யோவான் ஸ்நானனை விட பெரியவரா? எனக்கு பின் வருபவர் என்னிலும் பெரியவர். அவர் பாதரட்சை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன் என்று யோவான் சொன்னது இவரைத்தான். ஐயா, அவரை பற்றி இன்னும் எங்களுக்கு சொல்லுங்களேன். நிச்சயமாக சொல்லுவேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் சகரியா என்ற ஒரு ஆசாரியனும் அவன் மனைவி எலிசபெத்தும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கடவுளை உண்மையாக சேவித்தார்கள், ஆனால் குழந்தை இல்லாதிருந்தார்கள். சகரியா ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியாவே, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெறுவாள். நீ அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. இதோ, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். சகரியாவே, என்ன ஆயிற்று?
தேவதூதன் கேப்ரியேல் அறிவித்தபடியே நடந்தது. கர்த்தர் எலிசபெத்தை ஆசீர்வதித்ததால் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். எலிசபெத்து கர்ப்பம் தரித்த 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் உன்னதமானவரின் மகன் என்று அழைக்கப்படுவார். இது எப்படி முடியும்? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மல்லடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you delivered will soon deliver you. Mary, did you know? தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாகிய மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்பதை யோசேப்பு அறிந்து கொண்டான். அவன் இருதயம் கலக்கமடைந்தது. அவளை அவமானப்படுத்த எனக்கு மனமில்லை. ரகசியமாய் தள்ளிவிடலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டார். தாவீதின் மகனான யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் கருத்தரிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஏனென்றால் அவர் தம்முடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார். Your baby boy would save our sons and daughters. Did you know that your baby boy has come to make you new? அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். தேவனுடைய பெயரில் உன்னை வாழ்த்துகிறேன். மரியாளே, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். Sleeping child
child you're holding is the great I எலிசபெத்து ஒரு குமாரனை பெற்றாள். அவள் அயலகத்தார் கூடி வந்து, பிள்ளைக்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சகரியாவிடம் சைகையினாலே கேட்டார்கள். அவன் ஒரு எழுத்து பலகையை வாங்கி, இவன் பெயர் யோவான் என்று எழுதி காட்டினான். அப்பொழுது அவன் வாய் திறக்கப்பட்டது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாய். அகஸ்து ராயனால் கட்டளையிட்டபடி குடிமதிப்பெழுதப்பட எல்லோரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். யோசேப்பும் மரியாளுடன் நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அப்பொழுது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. யோசேப்பு தங்க சத்திரம் தேடுகிறார். ஐயா, என் மனைவிக்கு பேர்காலம் நெருங்கிவிட்டது. நாங்கள் இங்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? மன்னிக்கவும், இங்கு இடமில்லை. அங்கே ஒரு தொழுவம் இருக்கிறது, நீங்கள் அங்கே தங்கலாம். அந்த எளிய இடத்தில் மரியாள் தனது பிள்ளையை பெறுகிறாள். அவர்கள் அவரை துணிகளால் சுற்றி ஒரு தொட்டியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் அமர்ந்திருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். வாருங்கள் போவோம். வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போவோம். கிழக்கில் ஞானிகள் ஒரு சிறப்பு நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், அது யூதர்களின் ராஜா பிறந்ததற்கான அடையாளம். அதை பின்பற்றுவோம், வாருங்கள். We three kings of Orient are bearing gifts. We traverse afar, field and fountain, moor and mountain, following yonder star. அவர்களின் பயணம் அவர்களை எருசலேமுக்கும் ராஜாவாகிய ஏரோதுவுக்கும் அழைத்து சென்றது. அரசே, வணங்குகிறோம். வாருங்கள், என்ன காரியமாக வந்திருக்கிறீர்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யூதருக்கு ராஜாவா? என்ன கூறுகிறீர்கள்? யாரங்கே? இந்த ஞானி கூறுவது சரிதானா? அரசே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள். நீங்கள் அவரை கண்டவுடன் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளுவேன். இப்பொழுது நீங்கள் போய் வரலாம். நாங்கள் சென்று வருகிறோம் அரசே.
ஏரோது ராஜாவின் இருதயம் வஞ்சகத்தால் நிறைந்திருந்தது. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. Born a king on Bethlehem's plain, gold I bring to crown him again. King forever, ceasing never, over us all to reign. Frankincense to offer have I, incense on the deity night. Prayer and praising, all men raising, worship in God most high. Myrrh is mine, its bitter perfume, breeze of life, of gathering gloom. Sorrow, sighing, bleeding, dying, sealed in the stone cold tomb. Glorious now, behold him rise, King and God in sacrifice. Alleluia, alleluia, birth to and replies. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. West we're leading, still proceeding, guide us to thy perfect light. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி வந்திருக்கிற புதிய நபர்களையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் திருப்பூர் சிட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ப்ரோக்ராமே நமக்கு நல்ல முறையில் என்னச்சுன்னா ஒருங்கிணைத்த நம்முடைய விழா கமிட்டியாரை இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்ற ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்த நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அதே போல் நம்முடைய என்னச்சின ஸ்தோத்திரம் வாலிபர் டீம் எல்லாருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த இடத்துல கூடி வந்திருப்பது இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னச்சுன்னா வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, நல்ல பாடல்கள் இருக்கிறது, நல்ல டான்ஸ் இருக்கிறது, இன்னும் நாடகம் இருக்கிறது. ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாம் என்னச்சுன்னா பாடி ஆடி கொண்டாடினாலும் நம்முடைய உள்ளத்தில் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியும் நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தையும் விடுதலையும் கொடுப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேதம் நமக்கு வாசிக்கும் பொழுது லூக்காயிலின சுவிசேஷத்தில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. 10 தேவதூதன் அவர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் மேய்ப்பர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? தேவனாயிருக்கிற கடவுள் இந்த உலகத்தில் என்ன மனிதனாக வந்து பிறந்த நாளைத்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் எங்கேருந்து வந்தார்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல என்று சொன்னார். நான் விண்ணை விட்டு என்ன வந்தேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் மனிதனாக என்ன அவர் அவதாரம் எடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ இல்லை ஒரு மார்க்கத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கோ இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை. இயேசு வந்ததற்கான முக்கியமான நோக்கம், முக்கியமான காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு என்னச்சுன்னா இழந்து போன சமாதானத்தையும் இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். எனவே வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்ததற்கான முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது இந்த உலகத்தில் என்ன பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன முதல் செய்தி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு மனிதனுக்கு பல காரியங்களை குறித்து பயம் இருக்கிறது. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறான், தன் வாழ்க்கை என்ன சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறான், தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சில நிகழ்வுகளை பார்த்து என்ன மனுஷன் பயப்படுகிறான். இன்றைக்கு பயமில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. சில பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்த பயம் இருக்கிறது, சில பிள்ளைகளுக்கு என்னச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கை குறித்த பயம் இருக்கிறது, சிலவருடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா அவர்கள் செய்கிற தொழிலை குறித்த பயம். இன்னைக்கு பலவிதமான பயத்தை குறித்து நாம் பார்க்கலாம். சிலவர்களுக்கு என்னச்சுன்னா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன என்னச்சுன்னா காரியம் இருந்தாலும் இது நடந்து விடுமோ, என் வாழ்க்கையில் சம்பவித்து விடுமோ என்று என்னச்சுன்னா மனிதர்கள் பயப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது பயந்து நடுங்கி கொண்டிருந்த அன்றையிலிருந்து என்ன ஸ்தோத்திரம், மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? தேவதூதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பயந்திருக்கிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவோ இல்லை என்ன யாரோ ஒருவர் அழைத்தது நிமித்தமாகவோ நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் வியாதியினுடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கலாம், உங்கள் வேலைகளை குறித்த பயம் இருக்கலாம், சூழ்நிலை குறித்த பயங்கள் இருந்தால் இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு மனிதனுடைய பயத்தை நீக்குவதற்கு இயேசு இந்த உலகத்தில் என்னச்சுன்னா வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையை குறித்து பயப்படுகிறீர்களோ, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க முடியுமா, இல்லை இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்குமா, இதில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா என்று ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தால் உங்கள் பயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்த இரண்டாவது ஒரு காரியம் என்ன? அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அமை ஸ்தோத்திரம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய பாவம், எல்லாரும் தங்களுடைய என்னச்சுன்னா பாவ வாழ்க்கையில அமை ஸ்தோத்திர தாவீது என்கிற என்னச்சுற ராஜா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்கிறது? தேவனை விட்டு முதலாவது பிரிக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ளாக என்னச்சுன்னா சமாதானத்தை இழந்து போய்விடுகிறான். அவன் வாழ்க்கையில சரீரத்திலே சுகத்தை இழந்து போய்விடுகிறான். இந்த பாவத்தின் விளைவு அவன் என்னச்சுன்னா அலங்கோலமான அசுத்தமான ஒரு மனிதனாக, இழுக்குள்ள ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திலே மாற்றி விடுகிறது. இந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது?
இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகள் வரவிடாதபடி அவனை தடை செய்ய விடுகிறது. அவன் வாழ்க்கையில் என்ன சின்ன போராட்டங்களையும் அவன் வாழ்க்கையில பிரிவினைகளும் ஏற்படுத்தி விடுகிறது பாவம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ அறிந்தோ அறியாமலோ செய்த சில பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன வந்து அதனால் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன இந்த பாவ பிடியிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்தால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உங்கள் பாவத்தை மாற்றுவதற்கு அவரால் முடியும். ஒரு மனிதனுடைய பாவத்தை மாற்றுவதற்கு ஒரு கோழியினுடைய இரத்தமோ இல்லை ஒரு மிருகத்தினுடைய இரத்தமோ ஒரு நாள் இல்லை சில ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு போவதனாலேயோ இல்லை நம்ம சில புண்ணியங்களை செய்வதனாலேயோ தான தர்மங்களை செய்வதனாலேயோ ஒரு நாள் நம்முடைய சில பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். உலகத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மதத்தினுடைய போதனையும் அதை சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்த நோக்கம் உங்களுக்காக எனக்காக அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக இருந்த நமக்காக அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே மரித்து அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு மீட்பை பாவத்தின் விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு வந்ததற்கான அடுத்த நோக்கம் என்ன? அவர் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தான்னு சொன்னார். இந்த இயேசு வந்ததற்கான இன்னும் ஒரு நோக்கம் என்ன? அவர் சாத்தானின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் இயேசு வந்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சத்துருடைய வல்லமைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டாண்டு வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மரணத்தின் பிடியில் இருக்கிற சாத்தானின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக இயேசு வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஸ்தோத்திரம், சாத்தானின் வல்லமையினால் அகப்படுத்தப்பட்டு பில்லி சுனிய கட்டுகினாலோ இல்லை மாந்திரிக கட்டுகினாலோ இல்லை சத்துருடைய சூழ்ச்சியினாலோ உங்கள் வாழ்க்கை அகப்பட்டு இருக்கும் என்றால் இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக ஜனிப்பிக்கப்பட்டார். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்தால் எந்த விதமான போராட்டங்களா இருந்தாலும் பிசாசின் வல்லமையா இருந்தாலும் அவைகளிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம் அவர் பயமாயிருக்கிற ஜனங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாய். அவர் வந்த 2வது நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய். அவர் வந்த 3வது நோக்கம் சத்துருடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திர தனிப்பட்ட நிலைமையில சமாதானமாக அலக்களிக்கப்படுகிற நிலைமையில வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் வெறுப்படைந்து போன ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளேயோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன ஸ்தோத்திரம் உங்க வேலை ஸ்தலத்திலேயோ நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலேயோ நீங்கள் வாழுகிற இடத்திலேயோ சமாதானம் இல்லாமல் இருந்தால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த இயேசு பயமாய் இருக்கிறவர்களை பயத்திலிருந்து விடுவிப்பதற்கும் இந்த இயேசு வந்ததற்கான நோக்கம் இந்த உலகத்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பாவிகளை ரட்சிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலை தருவதற்கும் இயேசு வந்ததற்கான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் சமாதானத்தை கொடுப்பதற்கு வந்தார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் சொல்லும்பொழுது சொன்னா,
நாம் மெய்யூர்லேருந்து பையூருக்கு வந்தோம், பையூரிலிருந்து நாம் பொய்யூரில் வந்திருக்கிறோம், இனி நாம் மெய்யூருக்கு போக வேண்டும். எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான ஊராகிய அந்த பரலோகத்தில் நித்திய ராஜ்யத்தை கொடுக்க இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். எனவே ஆண்டவருக்கு மகிமை உண்டால் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் கொடுத்தார். எனவே நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் முடிந்து போய்விடும். நித்தியமாய் வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, அந்த கைலாசம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். எனவே அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே இதை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாமல் வந்திருக்கிறீர்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் நீங்கள் என்ன சின்ன பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாய் அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறீர்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் இந்த மறுமையை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாய் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே அவர் நம்மை பயத்தை நீக்குவதற்கும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கொடுக்க, பிசாசின் வல்லமை நம்மை விடுவிக்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தப்படுத்துவதற்கும் நித்தியத்தை தருவதற்கும் ஆண்டவர் இயேசு வந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம், அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நீங்கள் வேற ஒன்று செய்ய வேண்டாம், உங்கள் பேர் மாற்றப்பட வேண்டாம், நீங்கள் என்ன ஒரு கிறிஸ்தவன் என்று என்ன ஒரு போர்வைக்குள் நீங்கள் வர வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு சமாதானம் தாரும் என்று கேட்டால் உடனே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சமாதானம் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சில பிரச்சனைகள் அகப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஒரு வியாதியோடு கூடயோ இல்லை பிசாசின் போராட்டத்திலேயோ நீங்கள் அகப்பட்டிருந்தால், நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நின்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்காக ஒரு பரிசுத்த வேதாகமம் இந்த ஜெபத்திற்கு பின்பாக கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரா இருந்தாலும் வெட்கப்படாமல் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஆண்டவர் உங்களை சும்மா இந்த இடத்துல கொண்டு வரவில்லை, அவர் நோக்கத்தோடு கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில விடுதலை தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இது உள்ளே இருக்கிறலா இருக்கலாம், வெளியே இருக்கிறலா இருக்கலாம். அமிஸ்தோத்திர இந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஐயா, எனக்கு ஒரு சமாதானம் வேணும் ஐயா, எனக்கு அமிஸ்தோத்திர சந்தோஷம் வேணும், எனக்கு ஒரு நன்மை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நான் பல நாட்களாக இந்த வியாதியில போராடி கொண்டிருக்கிறேன், இதில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று வந்தார். இன்றைக்கு எழும்பி நின்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து உங்கள் கண்களை மூடி இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்டார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களை சுகமாக்குவார். இயேசு உங்களுடைய விடுதலை உங்களுக்கு தர முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த ஆண்டவர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்லப்பா, எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, எங்களுக்கு நன்மை உண்டாக்குவதற்காக, எங்களை விடுவிப்பதற்காக, எங்கள் பாவத்தில் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் அக்கிரமத்தில் எங்களை விடுவித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, சமாதானமற்றவர்களாய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பதற்காக நீர் இந்த உலகத்திலே வந்தே
பேர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் எழும்பி நிற்கிற பிள்ளைகள் இல்லை, எழும்பி நிற்பதற்கு முடியாதபடி அமர்ந்திருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளாயிருந்தாலும் உம்மை நோக்கி இந்த நேரத்தில் இயேசுவே எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று கேட்டால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகளை முறித்து போடுகிறேன் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் என் தேவனுடைய அற்புதமான தொடுதல் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுவிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய் நன்மைகள் வரவடியாதபடி பல தடைகள் நிமித்தமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசினுடைய வல்லமைகள் உம்முடைய ஜனத்தை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் பூரணமான விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்மை வரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நீர் இவர்களை ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சிரசிலே வருவதாகப்பா. எல்லா உபத்திரங்கள் போராட்டங்களுக்கு தேவன் விலக்கி நிற்பாதுகாப்பீராக. மகிமையின் தேவனுடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் நடத்தட்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.